வாடிவாசல் நாமளும் இதை பற்றி ஆயிரக்கணக்கான வீடியோ கூட போட்டிருப்போம். அந்த அளவுக்கு வாடிவாசல் படத்தை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படத்தை பற்றினா ஒரு நியூஸ் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாடிவாசல் கதை அமைப்பில் இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் டைம் கேட்க, அந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம சூர்யா அவர்கள் வெங்கி அட்லூர் இயக்கக்கூடிய ஒரு காதல் கதையில் நடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இதனாலேயே வாடிவாசல் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஆரம்பிக்கிறதா இருந்தது பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஜூன் ஜூலைக்கு வந்து தள்ளி போயிடுச்சு. இப்போது இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஒருவேளை சூர்யா வெங்கி அட்லூர் இயக்கத்தில் நடிக்கிற படம் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா, ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கூட கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் கூட வாடிவாசல் மீண்டும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு முன்கூட்டியே கணித்த நம்ம வெற்றிமாறர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்திய சம்பவம் பண்ணிக்காராம். என்ன அப்படின்னா, நேராக ஆந்திராவுக்கு போய் ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு கதை சொல்லியும் ஓகேவும் பண்ணிட்டாராம். இது வந்து உடனே பண்ணுற மாதிரி கிடையாது. சப்போஸ் வாடிவாசல் தள்ளி போச்சு, சூர்யா வரது லேட்டாச்சு அப்படின்னா ஜூனியர் என்டிஆர் வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காராம். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஜூனியர் என்டிஆர் RRR படத்துக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு சென்னை வந்தபோதெல்லாம் எனக்கு பிடித்த இயக்குனர் வெற்றிமாறன், அவர் இயக்கத்தை தான் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு பல முறை சொல்லிட்டாரு. ஏன் இதே டைலாக்கை ராம் சரணும் சொன்னார். பட் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வெற்றிமாறன் ராம் சரனை சந்தித்து ஒரு கதையை சொல்ல, என்ன காரணத்தாலோ ராம் சரனுக்கு அவர் சொன்ன கதை பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் சாரி சார் அப்படி சொல்லிட்டாரு. பட் நம்ம ஜூனியர் என்டிஆர் வெற்றிமாறன் சாதா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். உடனே பண்ணலாம் சார், நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் என்னை வந்து அப்படியே உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து போய் சொல்லிட்டாராம். ஸோ ஒருவேளை நம்ம சூர்யாக்கள் தாமதித்து வாடிவாசல் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 3 மாதம் 6 மாதம் தள்ளி போகுது, செப்டம்பர் அக்டோபர் தான் ஷூட்டிங் அப்படின்னா ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு படத்தை வெற்றிமாறன் ஆரம்பிச்சிடுவார். அதுதான் நிலைமை. பட் அப்படி நடக்கக்கூடாது. வெங்கி அட்லூரி சூர்யா ப்ராஜெக்ட் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக 3 மாதத்துக்குள்ளேயே படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் தான் வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நடக்கணும் அப்படின்னு சூர்யா ரசிகரோடு சேர்ந்து நாமும் வேண்டிக்குவோம்.